வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சாய் அபயங்கரோட விழி விற்கிற லிரிக்கல் வீடியோ தான் பார்க்குறோம். இந்த சாங் வந்து ஆடியோ சாங் வந்தப்பயே நான் ரியாக்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ சாங்காக வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லிரிக் வீடியோவாக தான் வந்திருக்கு. இதுக்கு வீடியோ சாங் வருமானே தெரியல. ஆனால் மற்ற 3 சாங் எடுத்துக்கலாம். இது வந்து 4th சிங்கிள் அவரோடது. கட்சி சேர ஆசை கூட, சித்திரபுத்திரி, அந்த வரிசையில் விழி விற்கிற இந்த சாங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எடுத்த உடனே வீடியோ சாங்காக விடாமல் இருக்காங்களா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சாங்லாம் எடுத்த உடனே வீடியோ சாங் விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். ஓகே, லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு. மியூசிக் கம்போஸ் சாங் அண்ட் ப்ரொடியூசர் பை சாய் அபயங்கர். ஃபீமேல் வோக்கல்ஸ் சாய் ஸ்மிருதி. இவங்க வந்து சிஸ்டர் தானே, சாய் ஸ்மிருதி. இவங்க சிஸ்டர் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருக்கேன். லிரிசிஸ்ட் அடேஷ் கிருஷ்ணா. ஓகே, நம்ம சாங் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் யாரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணி சேர்ந்து பாருங்க. போலாம், வெளி விற்கிறேன். ஓ திங்க் என்டி சேனல் பேரே போட்டுருக்காங்க. சாய் அபயங்கர், சாய் ஸ்மிருதி. சுத்திக்கிச்சு பொல்லாத பார்வை பல்லால பேச சொக்கிக்கிச்சு சொக்க வச்சாலே யாரோ கரைச்ச கரையில கண்ண தேடி காத்திரு கழிச்ச காதல கேட்டு வரவா நான் கேட்டு தோணுது சொல்றேன். அது மற்ற 3 சாங்ஸோட இது ரொம்ப வித்தியாசமான ஃபீல்லாம் கொடுக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. மற்ற 3 சாங்ஸ் மாதிரி இது சுத்தமாக கிடையாது. இப்போதான் ஏன் வீடியோ சாங் பண்ணலை அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அது நான் என்னன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வீடியோ சாங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, வீடியோ சாங் வராததுக்கு இந்த சாங்கில் எந்த ஒரு போர்ஷன் எதுலேயுமே ஒரு ஹூக் ஸ்டெப் போடுற மாதிரியான ஒரு இதே இல்லைன்ற மாதிரி தோணுது. அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லை. அந்த டான்ஸ் தான் என்ன ஒரு
அந்த டான்ஸ்னால தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சாங்குமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த அதில் ஒரு டான்ஸில் அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் இருக்குல்ல, அதனால தான் அந்த சாங் வந்து நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் எப்பயுமே இருந்திருக்கு. கட்சி சேர ஆசை கூட, சித்திரபுத்திரி எல்லாமே சொல்கிறேன் நான். ஸோ அதனால தான் அதுக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ் போயிருப்பாங்க, இந்த சாங் பண்ணணும், ஸோ அதில் ஒரு டான்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஆக்ட்ரஸ்கிட்ட போவோம் அப்படின்றதுக்காண்டி போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது, பண்ணால் இன்னுமே ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த சாங்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஹூக் ஸ்டெப் போட வேண்டிய சுச்சுவேஷன் தான் அந்த சாங்லேயுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வைப் தான் கொடுக்கும் அந்த சாங்குமே. இந்த சாங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு அப்படியே ஸ்மூத்தாக போகுது, நல்லா அப்படியே செம்ம மெலடி, ஆனால் செம்மையாக போகுது. இதில் வந்து எங்கேயுமே இது டான்ஸ் தேவைப்படாத ஒரு சாங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ஹூக் ஸ்டெப்புமே தேவைப்படாது. ஒரு அந்த டான்ஸ் மொத்தமாக இருக்குங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டோரி மோடு மாதிரி போகும், அதில் ஸ்டோரி மாதிரி போகும், இடையில டக்குன்னு ஒரு ஹூக் ஸ்டெப் போடுவாங்க அந்த மற்ற 3 சாங்கில் கூட. இதில் வந்து டான்ஸ் தேவைப்படலை, ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டான்ஸ் நம்பர் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, டான்ஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக இதுக்கு வீடியோ சாங்காக பண்ணலன்ற மாதிரி எனக்கு தோணுது. இதே ஃபீலிங் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கா எனக்கு தெரில. எனக்கு சாங் கேட்டவரை அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு அப்படியே போதும், நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சொல்ல முடியாது, பட் அதனால ஒரு நல்ல மெலடி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது மற்ற 3 சாங்கை விட. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால தான் அது ஒரு டான்ஸ் தேவைப்படலை, அந்த ஆக்ட்ரஸ் போக முடியாது, ஸோ அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் இருக்காது. ஸோ அதனால் வீடியோ சாங் பண்ணலை. இதான் என்னோட ஃபைனல் வெர்டிக்ட் மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதாச்சும் ஒரு மாண்டேஜ் மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ அது தேவையான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல். நல்லா இருக்குது சாங், ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எஜிட்டிங் ஆன் ஃப்ரம் வரேன்.